அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்றத சொல்கிறேன். இது ஒரு ஜோதிடத்தை வச்சு சொல்லக்கூடியது, வெரி பேசிக்கான ஒரு பலன். இது அப்படியே மேட்ச் ஆகணும் 100% அப்படின்றதுக்கு இல்லை. ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அது கண்டிப்பாக மாறும். ஆனால் நான் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகும். அது எவ்வளோ % மேட்ச் ஆகுது அப்படின்றது அவங்க அந்த தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையோட ஜாதகத்தை பொறுத்து வேரி ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சிலருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்கள் ஏன் இதை பார்க்க போகிறோம், எங்கே தான் கூட இருக்குது, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு இதில் இந்த வர்ற கேரக்டர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய விவாகரத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றது தான் நமக்கு தோணுது. ஸோ அவங்க கேரக்டர் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ராசி அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒய்ஃபோட கேரக்டர் மோஸ்ட்லி இப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்படின்றதுனால ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை வரும். வாழ்க்கை சுமூகமாக போகிறதுக்கான, சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஓகே, தனுசு மீன லக்னம் இல்லை மீன ராசி, தனுசு ராசி, இவங்களுக்கான வாழ்க்கை துணை எந்த மாதிரியான கேரக்டரில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இவங்களுடைய வாழ்க்கை துணைன்னு பார்த்தீங்கன்னா புத்திசாலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க பேசும்போதே நிறைய நக்கல் நையாண்டி நகைச்சுவையாக பேசுவாங்க, அடுத்தவங்களை ஈஸியாக கலாய்ப்பாங்க. அதெல்லாம் இவங்களோட ஒரு கேரக்டராக இருக்கலாம். அதே மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க அவங்களே மாற்றிப்பாங்க. சரியான ஒரு பச்சோந்தி கேரக்டராக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே யாரையாவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இவங்க காலத்தை ஓட்டுவாங்க. தானாக போல்டாக ஒரு டெசிஷன்லாம் எடுக்க மாட்டாங்க. இவங்கக்கிட்ட தன்னம்பிக்கை இருக்கும், ஆனால் ஒரு அக்ரெசிவ் அப்படின்றது இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு எப்போவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. இவங்க யாரையாவது ஒருத்தரை பேசி வேலை வாங்கி என்ன சொல்கிறது, இந்த நயவஞ்சகம் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அப்படிலாம் பேசி கூட இவங்களுக்கு தேவையான காரியத்தை சாதிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஹார்ட் ஒர்க்லாம், ஃபிசிக்கல் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கலாம். ஆள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் குட்டையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க கூட போய் தைரியமாக போய் பேசுகிறது, அவங்களுடைய கூட ஒரு பழக்கம் ஏற்படுத்திக்கிறது, அதெல்லாம் இவங்களோட ஒரு கேரக்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை ரொம்ப தெளிவாக சொல்லிடுவாங்க. ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி செயல்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது அவங்க பார்க்கக்கூடிய வேலைகளும் அந்த மாதிரி வேலைகளில் அவங்களுக்கு இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு மேக்ஸில் ஓரளவுக்கு ஆர்வம் இருக்கும். ஏன்னா புத்திசாலித்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நுணுக்கமான அறிவுன்னு சொல்லுவாங்களே, எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்த உடனே அது இப்படி தான் ஒர்க் ஆகிருக்கும், இல்லை இந்த விஷயந்தான் நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு கெஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை கூட இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நன்றி.